Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 837 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல லின்லின் எனக்கு செம்லா வேணும்னு சொல்லி ஒரு மொத்த கிராமத்தையே அழிச்சு விட்டால. அதை பார்த்த அந்த சீஃப் ஜோருலு இவ கண்டிப்பா அழிவோட கடவுளா தான் இருப்பான்னு சொல்லி அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா கார்மல் தான் அதை ஏத்துக்க மாட்டாங்களே. வேண்டான்னு எவ்வளவு சொல்லுவாங்க, ஆனா கேட்காம ஒரே போடுவாரு. அவ ஜஸ்ட் கைய வச்சுதான் அந்த கத்திய பஞ்ச் பண்ணுவான். அதுக்கே அந்த கத்தி 2 துண்டா உடஞ்சு போயிடும். அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. அவ்வளவு பெரிய கத்தி, மனுஷன் போர்ல எல்லாம் கலந்துருக்காரு. அந்த கத்திய அவ குத்துனையில உடஞ்சிருக்குன்னா இப்ப குழந்தைகளோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. சதச்சிட மாட்டா. அவ அதோட விடல, அந்த ஜொருலோட தாடிய புடிச்சு இழுப்பா. அவரால் தாங்க முடியல. நீங்களே சொல்லுங்க, லின்லின் எவ்வளவு ஹைட், அவர் என்ன வெயிட். ஆனா அவரோட தாடிய புடிச்சே தூக்கி ஒரே அடியா அடிச்சு அவர் மண்டைய பொளந்துட்டானா அப்ப அவ எந்த அளவுக்கு அந்த வயசுலயே பவர்ஃபுல்லா இருந்திருக்கான்னு பாருங்க. மனுஷன் நாக் அவுட், ஒரே அடியில காலி. இந்த ஆளையும் ஒரு அடியில காலி பண்ணிருக்கானா அப்ப அந்த கரடிய காலி பண்ணதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? சுத்தி இருக்க எல்பா ஃபாரியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டு இருக்காளேன்னு. அவ அப்பவும் விடல, எனக்கு செம்லா வேணும், எங்க இருக்குன்னு தான் கத்திட்டு கிடப்பா. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காளே கார்மலுக்கே பதட்டமா இருக்கும். பட் ஆனாலுமே அவங்க மனசுக்குள்ள அவ நல்ல புள்ள தான், நம்ம தப்பா நினைச்சிட கூடாதுன்னு நினைப்பாங்க. வீட்டை கொளுத்தி ஒரு மனுஷனை போட்டு தள்ளிட்டா இதுக்கப்புறம் நல்ல புள்ளன்னு அவ பாருங்க செம்லா வேணுங்கிறா. அவளை போய் தடுக்க ட்ரை பண்றாங்க. எல்லாத்தையும் அடிச்சு தெரிய விடுறா. இதுல வேற அந்த கார்மல் அவளை ரஃபா ஹேண்டில் பண்ணாதீங்க, அவ பாவம் பா. முதல்ல இவளை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏன் அவளை போய் சமாதானப்படுத்த சொல்லுங்க. போமாட்டான், ஏன்னா வாயிலே மிதிப்பால. சோ இப்போதைக்கு அவளை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அவ கேட்டுட்டு இருக்க அந்த செம்லாவை கொடுத்தா மட்டும்தான். ஃபெஸ்டிவலுக்காக ஸ்டோர் ஹவுஸ்ல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நேரா அந்த நெருப்பு கிட்ட போவா. எல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவ யாரும் என் பக்கத்துல வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்பா. அப்படி போனவ அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த நெருப்புக்கு உயிர் கொடுத்துருவா. ஏதோ உன்னோட லிங்க் ஆகல தெரியாத. கடைசியில பாப்போம். ஃபர்ஸ்ட் டைம் அவ இந்த மாதிரி விஷயத்த பண்றத பார்த்தோன்னே எல்லாம் பதறுவாங்க. அதுக்கு பேண்டோரான்னு பேரு கூட வச்சிருவா. அந்த டைம் கரெக்டா செம்லாவை கொண்டு வந்து கொடுத்த உடனே அங்க லின்லின் ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிருவா. இங்க அந்த கார்மல் அந்த நெருப்புங்கிற உருவத்தை கிரியேட் பண்ணி அங்க இருக்க நெருப்பை எல்லாத்தையுமே அணைச்சிருவா. எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு நெருப்பு யாராலையும் அணைக்கலாம் முடியாது. கம்ப்ளீட்டா எரிஞ்சு முடிஞ்சாதான் உண்டு, இல்லன்னா பெரிய பெரிய சைஸுக்கு மழை பெய்யணும். ஆனா கண் இமைக்கும் நேரத்துல அனஸ்டா. அப்ப உருவானதான் அந்த ஜூயிஸ். எல்லாம் பார்த்துட்டு எப்படி இதை பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நான் பண்ணல, சன்னோட கடவுள் தான் இதை பண்ணாருன்னு சொல்லிடுவா. இங்க லில்லின் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாடா நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் மட்டையாவா. அடி வாங்கினாரே ஒரு மனுஷன், அவரு நல்ல வேலை சாகல. டேய் அத குழந்தைன்னு சொல்லாங்கடா, என்ன இப்ப தாண்டா பொழந்தா. இப்ப நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா அவளால ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பேரழிவே இருக்குது. அவளை வேற ஏதாச்சும் பண்ணணும் பாரு. இப்ப ஒரு சீஃப் தானே கவுந்துட்டாரு, இன்னும் ஜுருல் இருக்காரு. அவர் அவ தூங்கிட்டு இருக்கும் போதே கத்திய வச்சு சொருகிடலாம். அப்பதான் பஞ்சாயத்துல சொருக போனா இந்த கார்மல் வந்து தடுத்துருவாங்க. அவருக்கு கடுப்பு என்னன்னா, ஜுருல் வந்து இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. 300 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க மேல எப்படி இவ கைய வைக்கலாம்? ஒரு வாரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது தெரியுமா? அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு இல்ல, எப்படி சாகுறாங்கன்னு. யாராச்சும் எல்பாஃபோட விதிகளை மீறி நடந்தாங்கன்னா அவங்கள மன்னிக்கவே முடியாது பாரு. நான் கார்மல் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மொத்த உலகமுமே லின்லினை வெறுத்து ஒதுக்கிடுச்சு. இப்போதைக்கு அவளுக்கு கடைசி நம்பிக்கையா இருக்கிறது இவங்களோட ஹவுஸ் ஆஃப் லேம்ப் தான். ஆனா அதான் குழந்தைங்க எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பாத்துக்கிறாள், அதுக்கு பேரு தான் ஹவுஸ் ஆஃப் லேம்ப்ஸ். சோ எங்கேயுமே அவளை கை விட்டுட்டா யார் அவளை பாத்துக்குவா? சோ நான் தான் பாத்துக்குவேன். அப்ப அவ இங்க இருந்தான்னா இங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஆபத்து. அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, நான் இவளை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன். உடனே எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். ஏன்னா கார்மல் வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. அவங்க தான் இங்க இருக்க எல்லா குழந்தைகளையுமே நல்லபடியா பாத்துக்குவாங்க. அவங்க போறாங்கன்னு சொன்ன உடனே இந்த ஹைருதீனுக்கெல்லாம் செம்ம கடுப்பாயி, ஜுருல் சாமா அவளை விடாதீங்க, போட்டு தள்ளுங்க. அவளோட பசிக்காண்டி நம்ம கிராமத்தையே அழிச்சிருக்கா. எல்பாஃபோட மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது, அதனால கொல்லுங்கன்னு அந்த பையன் காட்டு கத்துவான். பட் என்ன இருந்தாலும் கார்மல் அவளை கொல்ல விடுறதா இல்ல. கார்மல் மேல வேற நிறைய மரியாதை வச்சிருக்கிறதுனால ஜொருலாலையும் ஒண்ணும் பண்ண முடியாம அவளை என் கண்ணு முன்னாடி நீ வைக்காதீங்க, எங்கேயாச்சும் கூட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அப்புறம் தான் காட்டுறாங்க அந்த ஜொருலு ட்ரீட்மெண்ட் பலனின்றி செத்துட்டாரு. அவரை குழி தோண்டி புதைக்கவே செஞ்சாச்சு. பாத்தீங்களா, அந்த உடஞ்ச கத்தியை தான் ஒட்டி நிக்க வச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுமா கொடுமை? லின்லின் வந்து பாத்துட்டு, ஆமா இவர் எதுக்கு செத்தாரு, ஏன் செத்தாரு, எப்படி செத்தாருன்னு பச்சை புள்ள மாதிரியே கேட்டுட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு வேற சொல்லுவான். அடி பாவி, போட்டு தள்ளிட்டு எப்படி பேசுறா பாருங்கன்னு எல்லாருமே பேந்த முழிப்பாங்க. ஆக்சுவலா ஜொருல் வந்து ஜெயன்ஸ் எல்லாத்துக்குமே ஹீரோ. மனுஷன் நல்ல விதமா ஒரு 349 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டான். நான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு சாவு வரும்னு எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம், இந்த உலகத்தை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்க சின்ன சின்ன ஜெயன் தீவுகள்லாம் இருக்கும்ல, அங்க நியூஸ் போகுது. அவன் எல்லாம் செம்ம கடுப்பாகிறானுங்க. இப்ப என்னன்னா, லில்லின் பார்த்த வேலைக்கு அவளை இனிமேட்டு எல்பாஃப்ல வச்சுக்க முடியாது. அவளை அனுப்புனா கார்மலும் போறேன்னு சொல்றாங்க. அவங்க போறாங்கன்னா அவங்க கூடவே அவங்க வளர்த்த பசங்களும் போறாங்க. சோ மொத்த ஹவுஸ் ஆஃப் லேம்புமே இப்போ எல்பாஃப் வாரியர்ஸுக்கு எனிமி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவங்க ஒரு தீவுக்கு போய் அங்க ஹவுஸ் ஆஃப் லேம்ப்ஸ்னு சொல்லி மறுபடியும் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஜெயன்ஸுங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோவம் அந்த லின்லின் மேல மட்டும்தான், கார்மல் மேல இல்ல. ஏன்னா இவங்க எதுவும் பண்ணாம விட்டு மறுபடியும் அந்த லின்லின் அங்க வந்துடக்கூடாது, அதுக்காக தான் பயந்து போய் ஹெல்ப் பண்றானுங்க. சோ அப்படியே சில பல நாட்கள் போகுது. குழந்தைங்க எல்லாம் மறுபடியும் ஜாலியா எப்பவும் போல இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. மதர் கார்மல் நான் ஒரு சில ஐட்டங்களை வாங்கிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லி லிஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி நல்லபடியா வளர்த்தா அவங்க நல்ல விதமா வளர்ந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த கார்மல் கிராசரி வாங்குறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த கவர்மெண்ட்ல CP0s இருப்பானுங்கல்ல, அவனுங்களை போய் மீட் பண்ணி அந்த குழந்தைகளோட போட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சு, சரி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு நல்ல பொண்ணு இருக்காப்பா, அதுதான் சூப்பர்னு வில்லத்தனமா சொல்லுவா. அப்பதான் தெரியுது இந்த கார்மல் ஒரு காவாளின்னு. நல்லவ மாதிரியே வேஷம் போட்டுட்டு இருந்தாலே நண்டு மண்டக்காரி. சரி ஏன் இத பண்றா, எதுக்கு இத பண்றா, இவ யாரு என்னன்னு சொல்லி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.